நம்ம மல்லிகை இப்ப மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்டின்னா, இந்த சுடர நம்ம விஜய் கல்யாணம் பண்றது தான். அதாவது உண்மையிலேயே ரேணுகா உயிரோட வந்திருந்து, அந்த மாரி நடந்திருந்துச்சு அப்டின்னா, உண்மையிலேயே நம்ம மல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க. ஏன்னா, நம்ம அ வெண்பாவோட உண்மையான அம்மா வந்து இருக்காங்க. அதுவும் இல்லாம விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த வாழ்க்கை வந்து மறுபடியும் கிடைச்சிருச்சு. அப்டின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவும் ஹேப்பியா, ரொம்பவும் சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய இந்த ரேணுகாவுக்கு விட்டு குடுக்கறதுக்கு ரொம்பவும் தயாரா இருந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்டின்னா, நம்ம விஜய்ய வந்து அடையறதுக்காக இந்த சுடர் அடுத்தடுத்து எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவே கிடையாது அப்டின்ற விஷயம் தெரிஞ்சும் நம்ம மல்லியால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அடுத்தடுத்தது இப்போ கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே இங்க நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே இத இங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது விஜய் வந்து இந்த ரேணுகாவோட கழுத்துல தாலிய கட்டுவாரு. அதாவது இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டுவாரு அப்டின்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இப்போ அடுத்தடுத்து எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாம இப்போ புரோகிதர் அந்த ஐயர் இருக்கார் இல்லையா? அவர்லாம் வந்து கூப்பிட்டு இப்போ என்னைக்கு நாள் நல்லா இருக்கும், என்ன ஏது அப்படின்றத பார்க்குற அளவுக்கு வந்து வந்துட்டாங்க. உண்மையிலேயே நம்ம மல்லியால இப்போ எதையுமே பண்ண முடியல. ஆனா மல்லி ஏதாச்சும் சீக்கிரமா செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா வேற வழியே கிடையாது. ஏன்னா சுடரோட கழுத்துல நம்ம விஜய் தாலிய கட்டினதுக்கு அப்புறமா இந்த சுடர் யாரு, என்ன ஏது அப்படின்றது தெரிய வந்துச்சு அப்படின்னா கூட அது ரொம்பவும் வேஸ்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா தாலி கட்டினதுக்கு அப்புறமா அவங்கள பொண்டாட்டியா வச்சு வாழ்ந்துதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அதே மாதிரி நம்ம மல்லியால எதுவுமே பண்ண முடியல. விஜய் கிட்ட புரிய வைக்கவும் முடியல. விஜய் சொல்றது நம்ம மல்லிக்கு நல்லா தெளிவா புரியுது. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தின் பேர்ல மட்டும்தான் இந்த ரேணுகாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் விஜயே சொன்னாரு. அதாவது இந்த மாரி வந்து நான் செய்யறது தப்புன்னு எனக்கு தெரியுது. அதாவது என் மனசுக்குள்ள உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கனோ, அந்த இடத்துல தான் நான் எப்பவுமே வச்சிருப்பேன் அப்படின்ற மாரி விஜய் சொல்றாரு. இப்போ அடுத்ததா கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்து, இப்போ நம்ம மல்லி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே நடக்கல. ஏன்னா சுடர பத்தி ரகசியங்கள கண்டுபிடிச்சு, எப்படியாச்சும் விஜய் கிட்ட வந்து சொல்லணும், விஜய் கிட்ட போட்டு குடுக்கணும் அப்படின்ற மாரி பிளான் பண்ணாங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ விஜய் வந்து இப்போ அடுத்தடுத்து வேற வழியே இல்லாம ரேணுகாவுக்காகவும், அடுத்ததா வந்து கதிரேசன், இன்னும் இங்க நடக்கிற சம்பவங்களுக்காகவும் எப்படியாச்சும் வந்து வேற வழி இல்லாம ரேணுகாவோட கழுத்துல தாலிய கட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. அடுத்ததா இந்த ஐயர் சொன்ன நாளும் வந்துருச்சு. அதாவது அடுத்த மாசத்துல வாரத்திலேயே வெள்ளிக்கிழமை வந்து நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே வந்து நம்ம இந்த கல்யாணத்த வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொன்னாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா நம்ம மல்லியால எதையுமே ஜீரணிச்சுக்கவே முடியல. எல்லாமே ஸ்பீடா போயிட்டு இருக்கு. அதாவது இன்னும் நாளே வந்து நெருங்கல. ஆனாலுமே வந்து விஜய் தன் கைய விட்டு போயிட்டாரு, தன்னை விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாரி சொல்லி நம்ம மல்லியை யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம அன்னபூர்ணி, அடுத்ததா வந்து நம்ம மனோகர் இவங்க எல்லாருமா சேர்ந்து எப்படியாச்சும் வந்து உண்மையிலேயே இங்க என்ன நடக்குது, இந்த சுடர் யாரு, என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு விஜய் மாப்பிள்ளைய மல்லி கூட சேர்த்து வச்சிடணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி இவங்க எல்லாருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்போ நம்ம இவங்க அதாவது ஏற்கனவே 50,00,000 காணோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி கதிரேசன் ஒரு பக்கம் பயங்கரமா கதறிட்டு இருக்காரு. அது எங்க போச்சு? யார் திருடுனாங்க? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியாம இருந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது கூட இப்போ தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்குது. அதாவது இங்க இருக்கக்கூடிய சுடர தன்னோட ரேணுகா தன்னோட பொண்ணு அப்படின்ற மாரியும், விஜய் தன்னோட பொண்டாட்டி அப்படின்ற மாரியும் இவங்க அதாவது கான்ஃபிடென்ட்டோட வந்து செட் ஆயிட்டாங்க. ஏன்னா அச்சசல் ரேணுகா மாரியே இருக்கிறதுனால இப்போ கதிரேசனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. 50,00,000 போனத கூட விட்டாங்க. ஆனா இங்க இந்த கல்யாண ஏற்பாடுகள் நீங்க பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி விஜய் கிட்டலாம் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தன்னோட பொண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஏன்னா அதாவது இதுக்கு முன்னாடி ரேணுகா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ விஜய் கூட பயங்கரமா சண்டை போட்டு அவங்க பேத்தியான வெண்பாவ வந்து கூட்டிட்டு போயிரணும் அப்படின்ற மாரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரேணுகா உயிரோட வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு குடும்பமா எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாரி சொல்லிதான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலுமே கூட இங்க நம்ம விஜய் வந்து இந்த ரேணுகா அதாவது இந்த சுடர பத்தி தெரியாம இவ்ளோ பெரிய விஷயம் பண்றது ரொம்பவே தப்பா இருக்கு. விஜய் கிட்ட டைரக்ட்டா போயி மல்லியால எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க கிட்ட ஆதாரமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சது அப்படின்ற மாரி தான் நினைச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா மணமேடை வரைக்கும் வந்தாச்சு. அதே மாதிரி சுடர் இருந்துகிட்டு
முதல்ல விஜய் என்னோட கழுத்துல தாலிய கட்டணும். அதுக்கப்புறம் என்னோட ஆட்டத்த மட்டும் பாரு. எல்லாமே நான் நெனச்ச மாரி கரெக்ட்டா நடந்துட்டு இருக்கு. அதுவும் மல்லிகிட்டயே சேலஞ்ச் பண்றாங்க. இந்த மாரி வந்து உன்னால எதுவுமே பண்ண முடியாது. விஜய் என்னோட கழுத்துல தாலிய கட்டுன அடுத்த செகண்ட் நீ இந்த வீட்ல இருக்க மாட்ட. இந்த வீட்ட விட்டு நீ வெளிய போய் தான் ஆகணும் அப்டின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல என்ன பண்றது? ஏது பண்றது? அப்டின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம மல்லி ஒரு பக்கம் திரு திருன்னு முழிக்க, எப்படியாச்சும் விஜய்க்கு சீக்கிரமா நம்ம உண்மைய தெரிய வச்சே ஆகணும் அப்டின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல விஜய் இப்போ இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டுறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா நாள் நெருங்கிடுச்சு, நேரம் நெருங்கிடுச்சு. ஆனா வெண்பாவுக்கு இந்த ரேணுகாவ அதாவது இங்க இருக்கக்கூடிய சுடர பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் தன்னோட அம்மா மாரியே இருந்தாலுமே கூட ரேணுகாவ வந்து சுத்தமா வந்து நம்ம வெண்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்கிறதில்ல. ஏன்னா மல்லி அளவுக்கு வெண்பா மேல பாசம் காட்டக்கூடிய ஆள் யாருமே கிடையாது. ஒருவேளை ரேணுகா உயிரோட இருந்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வெண்பாவ நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. ஆனா ரேணுகாவுக்கு அப்புறம் மல்லிய தவிர வேற யாராலயுமே வந்து வெண்பாவ நல்லபடியா பார்த்துக்கவே முடியாது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இங்க நம்ம ரேணுகாவ வந்து கல்யாணம் அதாவது அவங்க கழுத்துல தாலிய கட்டுறத வெண்பாவே சுத்தமா விரும்பல. அதாவது டாடா நீங்க வந்து இந்த கல்யாணத்த பண்ணிக்காதீங்க. நீங்க ரேணுகா அம்மா கழுத்துல தாலிய கட்டாதீங்க அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு கூட தெரியுது இது நம்ம அம்மா இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லி. அப்படி இருக்கும்போது இங்க எல்லாமே தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. அதே மாரி விஜய் வந்துட்டு இங்க பாரு வெண்பா நீ சின்ன பொண்ணு உனக்கு எதுவுமே தெரியாது. அதே மாரி நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. ரேணுகா உன்னோட அம்மா தானே. அவளோட கழுத்துல தாலிய கட்டுறதுல எந்த ஒரு தப்பான விஷயமும் கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது வெண்பாவே கேட்கறாங்க இந்த மாரி மல்லி அம்மாவோட கழுத்துல தான் நீங்க தாலிய கட்டுனீங்க. இப்ப எதுக்காக இவங்க கழுத்துல தாலிய கட்டுறீங்க அப்படின்ற மாரி வந்து கேட்கறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் நம்ம விஜய் வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம ரேணுகாவ சமாளிக்கிறாங்க. ஏன்னா ரேணுகாவ எப்படி இது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. அதே மாதிரி ரேணுகா அதாவது நம்ம இவங்க வெண்பா வந்து எதுவுமே தெரியாம இது எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் வந்து எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாரு. இப்போ கடைசி கட்டமா போயிட்டு அதாவது விஜய் இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டுறதுக்கு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மந்திரம் ஓதிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி வந்துட்டு பயங்கரமான அதிர்ச்சியில ஆதாரங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சது. இப்ப மட்டும் விஜய் சுடரோட கழுத்துல தாலிய கட்டிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சது. நம்ம கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, எதுவுமே இல்ல. எப்படி நம்ம விஜய காப்பாத்த போறோம்? அதாவது நம்ம விஜய் கூட அதாவது மல்லி வந்து விஜய் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவே இல்ல, சுடர் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் எப்படி தெரியப்படுத்த போறேன்? நம்ம நினைச்சது எல்லாமே இப்ப கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. ஆனா என்ன எது கைவிட்டாலுமே கைவிடலனாலுமே கூட அந்த கடவுள் இருக்காரு அப்படின்றத அப்புறமா தான் காட்டுறாங்க. அதே மாதிரி நம்ம மனோகர் அடுத்ததா வந்து நம்ம அன்னபூர்ணி இவங்க எல்லாருமே இத சாதாரணமா விட்டுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா மனோகர் வந்து தன்னோட பொண்ணுக்கு எதிரா அதாவது ரஞ்சிதாவுக்கு எதிராவே வந்து திரும்பி இருந்தவர். ஏன்னா மல்லி ரொம்ப நல்லவங்க, மல்லி மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு அப்படி இருக்கும்போது மல்லியோட வாழ்க்கைக்காக அவங்க இத்தனை நாளா போராடிட்டு இருந்தாங்க. இப்பவும் போராடி கடைசியில உண்மை என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போறாங்க. நம்ம ரேணுகாவோட அதாவது இந்த சுடரோட கழுத்துல நம்ம விஜய் தாலிய கட்ட போறாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா மல்லி எல்லாம் அதுக்கு விடவே மாட்டாங்க. கண்டிப்பா கண்டுபிடிச்சு சீக்கிரமா உண்மையை தெரியப்படுத்த தான் போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.